கைஸ், நாங்கள் உங்கள் ஜெசிபானா. உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் வந்திருக்கோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. உடனே வந்துட்டு தன்னுடைய அமைச்சரை வர சொன்னார். அவர் வந்த பிறகு, அமைச்சரே, நான் இவ்வளோ நல்லா நான் ஆட்சி புரியிறேன், இந்த ஊரை நல்ல புத்திசாலித்தனமாக நல்லா இதுவாக ஆட்சி புரியிறேன். இந்த ஊரில் நான் ஆட்சி புரியிற ஊர்லேயும் முட்டாள்கள் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒரு 5 பேரை நீ ஒரு நாள் கூட்டிகிட்டு வர முடியுமா அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்டார் அமைச்சர்கிட்ட. மன்னா, நீங்கள் சொல்கிறது சரிதான், இருப்பாங்க தான், யாராவது இருக்கத்தான் சான்ஸ் இருக்குதான். இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு அறிவாளியை கூட்டிகிட்டு வர சொன்னால் நான் ஏதாவது ஒரு போட்டி வச்சு அதில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வரலாம். நீங்கள் திடீர்னு ஒரு முட்டாளை கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்களே, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன்ட்டு மன்னர்கிட்ட உத்தரவு கேட்டு போயிட்டார். ஒரு மாதம் கழித்து அமைச்சர் மீண்டும் திரும்பி வந்தாராம். 2 பேரை கூட்டிகிட்டு, 2 முட்டாள்களை கூட்டிகிட்டு மீண்டும் அரசபைக்கு வந்தாராம். வந்த பிறகு மன்னர் பார்த்துட்டு, அமைச்சரே, நான் உங்ககிட்ட எத்தனை பேர் சொன்னேன், நீங்கள் வெறும் 2 பேரை தான் கூட்டிகிட்டு வரீங்க, உங்களுக்கு 5 பேருக்கும் 2 பேருக்கும் வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேள்வி கேட்டார். நீங்கள் சொல்கிறது சரிதான் மன்னா, நான் முதல்ல சொல்ல வரதை கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் முடிவெடுங்க அப்படின்ட்டு அமைச்சர் சொன்னாராம். சொன்னது கேட்ட பிறகு, சரி சொல்ல ஆரம்பி அமைச்சரே. சொல்லும் போது அமைச்சர் சொல்ல ஆரம்பித்தாராம். நான் ஒரு மாதமாக முட்டாள்களை தேடி போனேன். அப்போ போகிற வழியில் ஒருத்தன் மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தான். அதுவும் பார்க்க போனால் அவன் தலை மேலே ஒரு மூட்டையை சுமந்துட்டு போயிட்டு இருந்தான். நான் உடனே நிறுத்தி, என்னப்பா மாட்டு வண்டி மேலே உட்காந்துருக்க, அதுக்கு மேலே உன் தலையில் மூட்டையை தலையில் வச்சுருக்கேன், என்னப்பா எனக்கு ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானே வெயிட்டாக இருக்கிறேன், அதுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கேன் மாட்டு மேலே. எனக்கு மேலே ஏன் நான் தலையில் ஒரு மூட்டையை வச்சுருக்கேன்னா, அது காரணம் இப்போ நானே வெயிட்டாக இருக்கிறேன். இப்போ நான் உட்காரும் போது அதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இப்போ அதுக்கே சம கொடுக்கணும்னு சொல்லித்தான் என் தலைமையில் வச்சுருக்கேன், நான் பாரத்தை தாங்கிப்பேன்ல அப்படின்ட்டு அவன் சொன்னானான். அப்போ அவனுக்கு புரிஞ்சிச்சு, இது என்ன சரியான முட்டாளாக இருக்கிறானே அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி இதுதான் நம்மளுடைய 5வது முட்டாளுன்ட்டு. அதுக்கப்புறம் மீண்டும் என் கூட கொஞ்சம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5வது முட்டாளை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். போகிற வழியில் பார்த்தா ஒருத்தன் போகிற வழியில் ஒரு கூரைக்கு மேலே புல் நிறைய முளைஞ்சிருந்தது. அதை பார்த்துட்டு வா வான்னு சொல்லிட்டு தன்னுடைய எருமையை மேலே ஏற்ற பார்த்தான், கூரைக்கு மேலே. என்னப்பா கூரைக்கு மேலே எருமையை ஏற்ற பார்க்கலாம், என்ன விஷயம் கேட்கும்போது, கீழே இருக்க புல்லுலாம் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டு முடிச்சிருச்சு, மேலே கூரைக்கு மேலே நிறைய புல் இருக்குது, இப்போ அதை ஏற்றி சாப்பிட வச்சா அது உயரம் நிறையும் இல்லையா கூரைக்கு மேலே அப்படி சொன்னபோது, அப்போ தான் இவருக்கு புரிஞ்சது, இதுதான் நம்மளுடைய தேடி வந்த 4வது முட்டாள் அப்படின்ட்டு. அப்போ சரி, இது 5வது முட்டாள், இது 4வது முட்டாள், அப்போ 3வது முட்டாள் யாருன்னு சொல்லிட்டு மன்னர் கேட்டார் அமைச்சர்கிட்ட. இந்த ஊரில் இவ்வளோ வேலை இருந்தும் அதை விட்டுட்டு முட்டாள்களை தேடி நான் போய் அலைஞ்சி இவ்வளோ நாள் 1 மாதம் வேஸ்ட் ஆக்கணும் பாருங்க, அப்போ நான் தான் 3வது முட்டாள் அப்படின்ட்டு மன்னர்கிட்ட சொன்னார். மன்னர் இதை கேட்டு ஒரே சிரிச்சாராம். நீ சொல்கிற சரிதான்ப்பா அப்படின்ட்டு சொல்லி சிரிச்சார். அப்போ 2வது முட்டாள் யாரு சொல்லி மன்னர் கேட்டாராம். இங்கே நிறைய கேஸ் ஃபைல் ஆகிருக்குது, நிறைய தீர்க்கப்படாத விஷயம் இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் முட்டாள்களை தேடி யோசிச்சு அதை கூட்டிகிட்டு வர சொன்னீங்கல்ல, நீங்கள் தான் 2வது முட்டாள் அப்படின்ட்டு டக்குன்னு மன்னர் முன்னாடியே சொல்லிட்டாரா டைரெக்டாக. இதை கேட்ட மன்னர் உடனே சைலண்ட் ஆகிட்டாராம். அதுக்கப்புறம் அவங்க கூட அங்கே சபையில் இருந்த எல்லாருமே உடனே ஒரு நிமிஷத்தில் அப்படியே ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆன பிறகு
மன்னர் யோசிச்சு பார்த்துட்டு, நீ சொல்கிறது நியாயம் இருக்குப்பா, எவ்வளோ வேலையை விட்டுட்டோன்னு நான் போயிட்டு இதை போய் தேட சொன்ன பாரு, நானும் முட்டாள் தான் சொல்லி அவரும் ஒத்துக்கிட்டார். சரி இதெல்லாம் விடுங்க, முதலாவது முட்டாள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அமைச்சர் சொன்னான், முதலாவது முட்டாள் வந்துட்டு இந்த இந்த நம்மளுடைய இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த சபையில் வந்து இந்த 5 முட்டாள் யாருன்னு சொல்லிட்டு தேடி நம்ம கண்டுபிடிச்சி இந்த கதையை கேட்டுட்ருக்காங்க பாருங்க, அவங்க தான் முதல் முட்டாளுங்க. சொல்லப்போனால் நம்ம தான் முதல் முட்டாளுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே மன்னரும், நீ சொல்கிறதும் சரிதான்ப்பா அப்படின்ட்டு மன்னர் சொன்னாராம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்க வருவது ஜெசி அண்ட் பேனா. பாய் பாய்.